ஹாய்! இன்றைக்கி குட்டி குட்டியாக எறா கிடச்சிது. அதை வச்சு சூப்பரான ஒரு எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் பட்டை, நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா சாஃப்டாக வெந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்குங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவை வதக்குங்க. இந்த குட்டி குட்டி எறா நம்ம நார்மல் எறா சைஸ் இருக்காது. சென்னாகுனி இருக்குல்ல, அதை விட கொஞ்சமாக பெருசாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இந்த எறா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தாராளமாக மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான எறா தொக்கு ரெடி. இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ரசம், தண்ணி சாம்பார் கூட கலக்கலாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.